இஸ்லாத்தில் மூடநம்பிக்கைகள் இஸ்லாமிய போதனைகளுக்கு எதிரானதாகும். இஸ்லாம் அறிவு, தர்க்கம் மற்றும் நேர்மையான நம்பிக்கைகளையே ஆதரிக்கிறது. ஆனால் சில சமூகங்களில் பழமையான பழக்கவழக்கங்கள் மற்றும் தனிப்பட்ட நம்பிக்கைகள் இஸ்லாமிய உண்மைகளுடன் மாறுபடக்கூடியதாக உள்ளது. மூடநம்பிக்கைகள். 1. ஜின்கள் மற்றும் பேய்கள் தொடர்பான தவறான நம்பிக்கைகள். ஜின்கள் இஸ்லாமிய கோர்வைகளில் உள்ளது, ஆனால் அவர்கள் மூலம் சூனியம் செய்யலாம் அல்லது தீங்கு விளைவிக்கலாம் என்று மக்களை நம்ப வைத்து அதன் மூலம் பணம் சம்பாதிக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமாக குர்ஆனை படித்து இறைவனிடம் துஆ செய்வதால் ஜின்களின் தீங்கில் இருந்து முழுமையான பாதுகாப்பு கிடைக்கும் என்று அறிவுறுத்தி உள்ளார். 2. நட்சத்திர ஜோதிடம் மற்றும் கணிப்புகள். ஜாதகம் பார்ப்பது அல்லது நட்சத்திரங்கள் மூலம் வாழ்க்கையை தீர்மானிக்க முடியும் என்று நம்புவதும் அவற்றைச் செய்பவர்களை பார்க்கச் செல்வதும் இஸ்லாமிய அடிப்படைகளுக்கு மாறானது ஆகும். நட்சத்திரங்களை நம்புவது ஷிர்க்குக்கு சமமாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார். 3. தொழுகையில் குறிப்பிட்ட முறை. சிலர் தொழுகையின் போது இஸ்லாத்தின் படி இல்லாத முறைசாரா வழிகளை பின்பற்றுவார்கள். இது எளிமையான தொழுகை முறைக்கு எதிரானதாகும். 4. சில குறிப்பிட்ட இடங்கள் மற்றும் பொருட்களை புனிதம் என நம்புதல். இறைவன் அல்லாது மரம், கல் அல்லது மற்ற பொருட்களிடம் ஆசிகளை கேட்பது இஸ்லாமிய போதனைகளில் இல்லை. வழிபாடு என்பது அல்லாஹ்விற்கே உரியது என்று கூறப்படுகிறது. 5. தவறான சூனிய வழிகள். சிலர் சூனியத்தில் நம்பிக்கை வைத்து ஆன்மீக தீர்வுகளை நாடுவார்கள், இது இஸ்லாத்தில் ஹராம் என்று சொல்லப்படுகிறது. இஸ்லாமிய முன்னோட்டம். இஸ்லாம் மூடநம்பிக்கைகளை நீக்கி ஒழுக்கத்தையும் அறிவையும் வளர்க்கும் மார்க்கம் ஆகும். ஒவ்வொரு விஷயத்தையும் குர்ஆன் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸ்களின் அடிப்படையில் பரிசீலிக்க வேண்டும். பொருத்தமான தீர்வு. புனித குர்ஆனை படிக்கவும். உண்மையான அறிஞர்களின் அறிவுரைகளை பின்பற்றவும். ஒவ்வொரு செயலுக்கும் தர்க்கரீதியான விளக்கத்தை கேட்கவும். தேவைப்படும். இஸ்லாமின் அடிப்படை கொள்கைகள் மற்றும் நம்பிக்கைகள். 1. தௌஹீத், ஒன்றே கடவுள். 2. நபி அவர்களின் போதனைகள். 3. குர்ஆனின் வழிகாட்டுதல். மூடநம்பிக்கைகள் அல்லாஹ்வின் அருளையும் ஞானத்தையும் வெறுத்து உண்மையை மறுப்பதற்கு சமமாகிறது.